டாக்டர் அதே மாதிரி இப்போ நீங்க பேசும்போது இந்த ஸ்டெம் செல் வச்சு நாங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் சரியா போயிடும் அப்படின்லாம் ஒரு ராங் பிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த ஸ்டெம் செல் சம்பந்தமா என்ன மாதிரியான மித்ஸ் இன்னுமே இருக்கு? ஸோ அதாவது இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்டில் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது உலகளவுலேயே. இதே எந்த நாட்டிலையுமே வந்து அதிகமாக இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கலான்ட்டு அப்ரூவல் கிடையாது. அதுவும் இந்தியாவில் வந்து டெஃபினட்டாக வந்து கவர்மெண்ட்டே ஒப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் சைனாலையும் தான் இருக்கிற எல்லா வெஸ்டர்ன் டூரிஸ்ட்டும் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் போடுறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்காகவும் பண்ணுறது இல்லை, அண்ட் பேப்பரில் நியூஸில் அப்பப்போ பார்ப்பீங்க ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்க நடந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ப வேண்டாம். இதில் ஏன்னா வந்து இது வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக கவர்மெண்ட் அப்ரூவலோட எங்கேயுமே பண்ணல. வெரி ஃபியூ சென்டர்ஸ் நடக்குது, பட் அவங்களாம் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் சிலர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு யாரும் போடக்கூடாது, போடுறதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் ஃப்யூச்சரில் வரலாம், இன்னும் ரிசர்ச் நடக்குது. அப்படி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து பப்ளிசைஸ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இட் இஸ் நாட் சேஃப், அதில் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது.